திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைக் கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். கைமாறு கொடுத்தல் பிளெயின் மீனிங் தான். கைமாறுங்க, நமக்கு யாரோ ஒருத்தர் ஒரு உபகாரம் பண்ணியிருக்கா, அதாவது ரொம்ப அவசியமான சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி மேற்கொண்டு நம்மளுக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல கை கொடுத்து உதவி இருக்கா அப்படின்னா அவளுக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண முடியும்? ராமாயணத்துல சொல்றாப்புல ரொம்பவே அபரிமிதமா நம்மளுக்கு யாரோ ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கான்னா, உண்மையான கைமாறு அவளுக்கு ஒரு கஷ்டமும் வராம க்ஷேமமா இருக்கட்டும்னு நினைக்கிறது தான். நம்மளோட இண்டிவிஜுவல் சென்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணும்படியா அவளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி ஹெல்ப்பை ஏத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் அவளுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறது கைமாறு கொடுக்கறது ஆகாது. அது வேர்ல்டுலி சென்ஸ்ல தான் இருக்கு. இங்க இருக்கிற இந்த கான்டெக்ட்ல இருக்கிற கைமாறு ஈசன் இவர் ஆளெல்லாம் சொல்லிட்டு வர மாதிரி நமக்கு என்ன யோகியத்தை இருக்கு இந்த ஜீவனுக்கு? ஈசன் ஏதோ பரம கிருப்பையினால இந்த ஜீவனை உத்தரணம் பண்ணி அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி, தன்னை உணர்த்துறதுக்கு உண்டான மெச்சூரிட்டியை கொடுத்து தன்னை உணர்த்தி தன்கிட்ட சேர்த்துக்கிறார். அதுக்கு அந்த ஜீவனால என்ன கைமாறு பண்ண முடியும்? ஒரு கைமாறும் பண்ண முடியாதே எனக்கு அப்படின்னுட்டு உருகி, சாதாரணமா அது சொல்லுவா இல்லையா, நம்ம யாருக்கோ எதுவும் ரிட்டர்னே பண்ண முடியாது அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னா கையை கூப்பி அவளுக்கு ஹிருதயபூர்வமா ஒரு நமஸ்காரம் பண்ணினா அதுவே போரும். அப்பா அம்மாக்கு ஸ்ரார்த்தம் பண்றது, முன்னோர்களுக்கு ஸ்ரார்த்தம் பண்றதுலாம் இந்த சரீரம் அதுல இருக்கிற அந்த எனர்ஜி எல்லாத்துக்கும் அவ அத்தனை இன்புட் கொடுத்துருக்கா. ஜீவன் இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னாக்கா பிசிக்கலாவும் மென்டலாவும் அதுக்கு அறிவு பூர்ணமாவும் அத்தனை கொடுத்துருக்கா அப்படிங்கிற அந்த பாவத்துல. அதனால்தான் ஸ்ரத்தையா தத்தம் தான் ஸ்ராத்தம். பிசிக்கலா ஒன்றும் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லை, காசு பணம் இல்லை, திரவியங்கள் இல்லை, நான் காட்டுக்கு நடுவில் ஒரு ஆள் மாட்டின்னு இருக்கான்னா கூட இன்னைக்கு எங்க அப்பாவோட திதி எங்க அம்மாவோட திதி அப்படின்னு ஹிருதயபூர்வமா பண்ணின அந்த அனுகம்பையை நினைச்சு அந்த ஜீவன் அழுதுன்னா அதுவே சாத்தமாயிடுவான். ஸ்ரத்தையா தத்தம், அப்படி பண்ணியிருக்காளே அப்படி பண்ணியிருக்காளே அப்படின்னு. ஸோ அந்த பாவத்துல இவர் ஈசன் அந்த ஜீவனுக்கு பண்ணியிருக்கிற பரமமான கிருப்பை. அதாவது மனசு இந்த ஜீவ பாவத்துக்கு எட்டாத பொருள், எந்த விதத்துலயும் அதோட சாமர்த்தியத்தினால பிடிக்க முடியாத பொருளை அது உணர்றது அப்படின்னா பூர்ணமா அதோட அனுகம்பை தானே. அதுல என்னோட சாமர்த்தியம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி நீ கிருபை பண்ணினியேன்னு சொல்லி உருகிறதுக்கு அவர் பண்ணின அது பேர் உதவி, அது என்னதுன்னு சொல்ல முடியாது, அருள். அந்த அருளுக்கு ஒரு கைமாறு சொல்றதா ஆகும். அந்த பாவத்துல பாடப்பட்ட 10 பாடல்கள் இது. நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத சொல்றார். எப்படி இருந்த என்னை நீ உத்தரணம் பண்ணி உன்னோட அனுபவத்தை கொடுத்த, எனக்கு உணர்த்தின. உன்னை எனக்கு எப்படி உணர்த்தின? நான் இருகை யானையை ஒத்து இருந்தேன். யானைக்கு துதிக்கை இருக்கும் இல்லையோ, வேற எந்த ஜீவனுக்கும் இல்லாத ஒரு அங்கம் துதிக்கைங்கிறது. அது அதோட அபிமானத்துக்கு ரொம்ப காரணமா இருக்கிற ஒரு அங்கமா. யானைக்கே மதம் ஜாஸ்தின்னு சொல்லுவா. அதாவது என்னால முடியும் அப்படிங்கிற அந்த பாவத்துல ரொம்ப
என்ன மாதிரி கிடையாதுங்கிற பாவத்துல. நம்ம பாகவதத்துல கூட அந்த ராஜா பேர் மறந்து போச்சு. இவர் கஜேந்திரனா பிறக்கிறதுக்கு இந்திரத்யும்னனை வந்து அகஸ்தியர் வந்து உனக்கு மதம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால நீ வந்து யானையா போன்னு சபிச்சார் அப்படின்னு சொல்லுவா. இந்த மதம்ங்கிறது வந்து அந்த யானைக்கு அந்த அந்த ஸ்பீஷீஸ்க்கு அந்த உபாதியோட இஃபெக்ட் வந்து நமக்கு எல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாவம். அது அதோட துதிக்கை மேல இருக்கிற ஷார்பு வந்து ரொம்பவே இருக்கான் அதுக்கு. என்னத்த வேணா துதிக்கையால எடுத்து விடலாம், முறிச்சு விடலாம், பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு துதிக்கை இருக்கிற யானைக்கே அத்தனை மதம், அத்தனை இது நம்ம பண்ணி விடலாம்ங்கிற பாவம் இருக்குன்னா, 2 துதிக்கை இருக்கிற யானைன்னா அதுக்கு இன்னும் எத்தனை ஜாஸ்தியா இருக்கும் மதம். அந்த மாதிரி நான் இருந்தேனே அப்படிங்கிறார் மாணிக்க வாசக பெருமான். இருகை யானையை ஒத்து இருந்து என் உளக்கருவை நான் கண்டிலேன். அத்தனை மதம், அத்தனை என்னோட சாமர்த்தியத்துல, என்னோட வைபவத்துல, என்னோட கவனம், இந்த என்னோட இயக்கத்துக்கு காரணமா ஆதாரமா ஹிருதயத்துல இருக்கிற அந்த பொருளை நான் ஒரு வாட்டி கூட கவனிக்கவே இல்லை. அது ஜீவன்களுக்கு சொல்றதுதான். நான் யாராவது அழிச்சின்னு போய் நம்ம கம்பெனியை காமிக்கிறது, ஏதோ நம்ம எஸ்டேட்டை காமிக்கிறச்சுன்னு, என்னோட 20 வருஷம் உழைப்பு சார். அது எல்லா உழைப்புக்கும் எல்லா இயக்கத்துக்கும் காரணமா அந்த ஹிருதயத்துல இருக்கிற அந்த ஒரு பொருள். அது நினைச்சதுன்னா உயிர் போகணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறச்சியே எந்தவித இயக்கமும் இல்லாம பண்ணி விடலாமே, எந்த ஒரு வேலையை பண்ண விடாம பண்ணி விடலாமே. அதோட சாமர்த்தியத்தை உணராதைக்கு ஏதோ நம்ம சாமர்த்தியத்துல அடைஞ்சோங்கிற அந்த மாதிரி பாவத்துல நான் மாட்ட லோகத்துல இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், 2 துதிக்கையோட இருக்கிற யானை மாதிரி. என் உளக்கருவை நான் கண்டிலேன். எல்லாத்துக்கும் ஆதாரமா என்னை இயக்கக்கூடிய அந்த பொருளை நான் கவனிக்கவே இல்லையேப்பா. கண்டது அப்படி சரி, அப்படி இந்த 2 துதிக்கை இருக்கிற யானை மாதிரி இந்த லோகத்துல பயங்கரமா என்னோட சாமர்த்தியத்தினால நான் என்னவோ பண்றேன்னு தெரிஞ்சு ஏதாவது ரொம்ப சௌக்கியம், ரொம்ப அபரிமிதமா ஏதாவது எல்லா ஜீவன்களுக்கும் ஹிதம் ஏற்படும்படியா ஏதாவது பண்ணினேன்னா அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. எங்க அகங்காரத்தை வச்சுட்டு எங்க போய் கர்மா பண்ணினாலும் எங்கேயோ ஒரு இடத்துல முட்டிக்க வேண்டி வரும். ஏன்னா அது அதோட சாமர்த்தியத்துல இல்லை. அது ரொம்ப ஓவரா ஒரு லிமிட்டை தாண்டறத வந்து பகவான் வந்து இனியும் அது இந்த ஜீவன் கஷ்டப்பட வேண்டாங்கிறதுக்காவது காட்டி கொடுப்பார். ஒவ்வொரு அசுரனோட சரித்திரத்திலையும் பார்த்தான்னா தபஸ்லாம் பண்ணி பெரிய பெரிய சக்திகள்லாம் சேர்த்துண்டு உலகம் முழுக்க திக்விஜயம் பண்ணி எல்லா ஜீவன்களையும் கஷ்டப்படுத்தி எல்லாம் போய் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி காப்பாத்துங்கோன்னு அது வரைக்கும் அவன் பேசாம இருப்பார். அப்புறம் வந்து அது மெதுவா அவனுக்கு இண்டிகேட் பண்ண ஆரம்பிப்பார், இது உன்னோட சாமர்த்தியம் இல்லையப்பா அப்படின்னு. அதுவா வந்து காட்டுற வரைக்கும் வந்து இந்த லோகத்துல அலைஞ்சு திரிஞ்சு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் விலைக்கு வாங்கிட்டு, அதாவது கஷ்டத்துக்கு உண்டான ஃபவுண்டேஷன்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுண்டு என்னோட சாமர்த்தியத்துல நான் பண்றேன்னு நினைச்சுண்டு கண்டது எவ்வமே அப்படி இருந்த என்னையும் வருக என்று பணித்தனை வாப்பான்னு கூப்பிட்டு கருணையோட என்ன உங்ககிட்ட சேர்த்துண்டியப்பா. வானுளோர்க்கு ஒருவனே, நீ உன்னோட வைபவம் என்ன, தேவதைகள் எல்லாம் எல்லாத்தையும் கடந்த சக்தி, எந்த ஜீவ போதமா இருந்தாலும் எந்த ஸ்பீஷீஸ்ல இருக்க எல்லாத்தையும் கடந்த சக்தி, எல்லாத்துக்கும் இருப்பு ஆதாரமா இருக்கிற சக்தி. ஏதாவது ஒரு ஜீவன் அப்படி ஒரு மாதிரி இயங்குறதுன்னு சொன்னா அதோட சக்திக்கு ஆதாரமா இருக்கிற பொருளே நீதான். அப்படிப்பட்டவன் நீ, உன்னோட வைபவத்துக்கு முன்னால நான் என்ன பெறுவேன், என்ன போய் நீ வான்னு கூப்பிட்டிய, என்ன ஒரு வான் கருணை. வருக என்று பணித்தனை வானுளோர்க்கு ஒருவனே, கிற்றிலேன் கிற்பன் முன்னவே. என்னோட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வச்சுண்டு நான் வந்து இயங்குறதுங்கிறது வந்து துன்பத்தை தேடிக்கிறதுக்கு தான். எந்த விதத்துலயும் வந்து நீ கொடுக்கற அந்த அனுபவத்தை வந்து என்னோட சாமர்த்தியத்தினால அடையவே முடியாது. நான் இங்க இயங்குறதுங்கிறது வந்து கஷ்டத்தை வந்து சம்பாதிச்சுக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் சுத்தின்னு கிடக்கேன் இங்க என்னோட சாமர்த்தியத்துல. உண்டு ஓர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம் பெண்டிர் ஆண் அலி என்று அறியோன்கிளை.
சில பேருக்குலாம் வந்து எல்லாத்தையும் கடந்த ஒரு பொருள் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உண்டாகிறது. அவாளும் ஏதேதோ தேடி பார்க்கிறா. அவ சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி. தேடி பார்த்தா தேடி பார்க்கறதுனா என்ன? தன்னோட அறிவ வச்சுண்டு பார்க்கறத, அந்த அறிவு என்ன சொல்றது? அது ஒரு பொருள்னா இந்த தன்மையோட தான் இருக்கும். ம். ஆப்பிள்னா சேப்பு கலர்ல இந்த ஷேப்ல தான் இருக்கும். வேற ஏதோ ஒரு ஊருக்கு போனோம். ம். எ நீல கலர்ல ஒரு ஆப்பிள் என்னமோ ஒரு ஷேப்ல இதான் எங்க ஊர் ஆப்பிள். என்னது ஆப்பிள்னா இப்படியா இருக்கும்னு கேட்போம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான். ம். மல்லிப்பூன்னா இப்படித்தான் இருக்கும்போம். எல்லாம் மனசுல இருக்கிற டெஃபனிஷன் தானே. எ ப ஜ இறைவன் அப்படிங்கிறத பத்தி அவ அவ என்னவோ ஒரு டெஃபனிஷன் வச்சுண்டு, அதெல்லாம் போய் தேடி பார்த்தானாக்க, இது பார்த்தா எந்த தன்மைக்குள்ளயும் அடங்காததா இருக்கு. சும்மா இருக்கிறதா? ஆமா சும்மா இருக்கிறது. இயங்கறதா? ஆமா எல்லா இயக்கமும் அதோடது தான். அப்ப இது ஒழுங்கா சொல்லு. சும்மா இருக்கிறதா? இயங்கறதான்னு. 2ம் அதுதான். யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியல அதோட தன்மை என்னன்னு. மனசுக்கு அடங்குற டெஃபனேஷனே இல்ல அது. ம். பெண்டிர், ஆண், அலி இதுவும் அதுவும் கலந்ததோ? ஆமா அதுவும் தான். அதுவும் இல்ல தான். எல்லாமே அதோடது தான். எல்லா தன்மைகளும் அதோடது தான். அப்படின்னு யாருக்கும் அவளோட சாமர்த்தியத்துக்கு தெரிஞ்சுக்கவே முடியலையாம். தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய். எ எனக்கு என்ன யோக்கியத்தை இருந்ததுன்னு தெரியல. உன்னோட வைபவத்த வந்து எ அப்படியே அந்த பியூர் ஃபார்ம்ல எனக்கு நீ உணர்த்தினியே. அது அது எந்த ஜீவனாலையும் எப்பேற்பட்டவாளாலையும் தன்னோட சாமர்த்தியத்துல அடையவே முடியாது. தன்னை ஏதோ ஒரு பாயிண்ட்ல தன்னை அறியாதைக்கு அருளுக்கு ஆட்பட்டு தன்னை இழக்கறச்சே தான் வந்து அது அந்த பொருள்ல என்னங்கிறத வந்து உள்ளவா அறியறதுங்கிறது வந்து உம் அத அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதுல முங்கி இருந்துதான் அது தெரிஞ்சுக்க முடியும். என்னமோ ஒரு கிருபை. தொண்ட நேர்க்கு உள்ளவா வந்து தோன்றினாய், கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே. பார்த்தும் பார்க்கல. பார்த்தும் பார்க்கலன்னா அதாவது அது அத பார்த்து அதுக்கு அது அதோட அந்த ஜீவனுக்கு வந்து இட் ஷுட் கம் டு அன் எண்ட். அது எப்ப இருக்கும்னா அது உண்மையான சீக்கிங். நம்ம வந்து இப்ப ஆனைக்கா போனோம் அப்படின்னு ஒரு லட்சியத்தை வச்சுட்டு ஏதோ அப்படி போயிட்டு இருக்கோம். ரோட்ல சாக்கடையெல்லாம் திறந்து போட்டு ஏதோ டைவர்ஷன் இங்க போகணும் அங்க போகணும் என்னவெல்லாம் போட்டுருக்கு. எங்க போறோம்னு நம்மளுக்கே தெரியல. ஆமா தான் போகணுங்கிறதுல பாவத்துல மட்டும் எங்கேயோ சுத்தி அடிச்சு ஏதோ பண்ணி போயிட்டு இருக்கோம். எங்கேயோ போய் கடைசியில கோபுரம் தெரிஞ்சுடுத்து. ஆஹா அதோ வந்துடுத்து. அதோட ஸ்டாப். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண போறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி இதைத்தான் வந்து ஜீவிதத்துல இருந்து நாடின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, எந்த ரூட்ல எப்படியெல்லாம் சுத்தி அடிச்சு கிடைச்சதோ கிடைக்கலையோ, அடி வாங்கினோமோ இல்ல தடவி கொடுத்தாலோ அப்படி இந்த லோகத்துல ஏதேதோ அனுபவங்கள்லாம் கிடைச்சாலும், அந்த அனுபவம் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு ஸ்ட்ரீக் ஏதோ ஒரு கிருப்பைனால கிடைச்சேன். எஸ் இதுதான் நான் வந்து நாடின்னு இருக்கேன். இதுதான் நான் வந்து பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன்னு அங்க அதுகிட்ட அப்படியே அந்த ஜீவபோதம் சமர்ப்பணம் ஆகணுமே. அப்படி நான் இல்லையே. ஓ அதுவும் நன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நகர்ந்து போயிட்டா என்ன பண்றது? கண்டும் கண்டிலே இது என்ன மாயம் தெரியலையே. அது அதுவும் அதோட கிருப்பை தான். கிருப்பை இல்லைன்னாக்க அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வண்டி கிருப்பை, பெட்ரோல் கிருப்பை, டிரைவர் கிருப்பை, வண்டி சகல அதுல இருக்கிற கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலரேட்டர் சகலமும் கிருப்பை தான். அது நிறுத்தினாதான் உண்டு. கண்டும் கண்டி அப்படி பார்த்தா கூட அப்படி உணர்ந்தா கூட உணர வச்சா கூட அந்த பிரசன்ஸ் அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஏதாவது போயிட்டா என்ன பண்றது? இவர் நம்ம சின்மயானந்த சரஸ்வதி அவரோட சரித்திரத்துல அவரே சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையான் அந்த ஓல்ட் ஹால்ல வந்து அண்ணாமலையான் சன்னிதியில வந்து அங்க இருந்தா அந்த பிரசன்ஸ்ல எல்லாருக்கும் இந்த எஃபெக்ட் கிடைக்கிறது. அங்கேருந்து வெளியில வந்து இதெல்லாம் சும்மா பிளாக் மேஜிக் அப்படின்னு நான் ஐ டோல்ட் மை செல்ஃப் அண்ட் வெண்ட் அவுட் ஆஃப் த பிளேஸ். அப்புறம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தபஸ் எல்லாம் பண்ணி தப்போவன் மகாராஜ் அவரோட குரு அவரு அந்த அனுபவம் பூர்ணமா அவருக்கு கிடைச்சப்ப அன்னைக்கு திருவண்ணாமலையில கிடைச்ச அதே அனுபவம் தான் இது அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தாராம். அதான் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே. அத்தனை அந்த ஜீவனோட சங்கல்பமும் இயக்கத்துல இருக்கிற ஈடுபாடும் இருக்கு அப்படின்னு சொன்னா
அந்த ஃபினிஷ் லைன் வந்ததுன்னா கூட ஃபினிஷ் லைனா அது மாட்டம் இருக்கட்டும், எனக்கு இன்னும் ஓடணும்னு ஓடி போயிட்டா என்ன பண்றது? அப்படி ஆயிடுச்சு. கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே, மேலை வானவரும் அறியாததோர் கோலமே. அது திருப்பி அதேதான், அதே பாவம். எத்தனை சாமர்த்தியம் இருக்கிறவாளா இருந்தாலும் வந்து அவளுக்கும் அந்த ஜீவ போதத்தோட இருக்கா நாடுறா அப்படின்னு சொன்னா, அது எப்பேற்பட்ட ஜீவ போதத்துக்கும் என்ன வைபவம் இருக்கிற ஜீவ போதமா இருந்தாலும் சரி, சத்வ ரஜஸ் தமோ குணங்கள்ல வந்து ரொம்ப சாத்வீகமா இப்படி அப்படி இருக்கிறவா எதா இருந்தாலும் சரி, ஜீவ போதம் வந்து தக்கி இருக்குன்னு சொன்னா அந்த பொருளை பூர்ணமா உணர முடியாது. வானவரும் அறியாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே. அது எப்பயும் அவருக்கு இந்த பாவம். யாராலையும் அவளோட சாமர்த்தியத்தினால தெரிஞ்சுக்க முடியாத அந்த பொருள் என்னை வந்து ஆட்கொண்டுது. அந்த கிராட்டிடியூடு யாரையும் குறைச்சு சொல்றதுக்கெல்லாம் இல்ல. அப்படிப்பட்ட பொருள், அவ்வளோ வைபவமான பொருள் வந்து வலிய வந்து என்னை பிடிச்சு எனக்கு தன்னை உணர்த்தி காட்டி கொடுத்ததே. என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே. நீ நீ இந்த லோகம் முழுக்க சிருஷ்டியில பார்க்கப்படுற சகல பொருளும் எல்லாமே நீதுதான். நீ பார்க்கப்படுறதுன்னா இந்திரியங்கள் மூலமா தெரியப்படுறது எல்லாமே நீதான். ஞாலம் விசும்பு ஆகாசம், அந்த உலகமே எந்த ஒரு ஸ்பேஸ்ல ஸ்திதமா இருக்கோ அந்த ஆகாசமே, அந்த பூதாகாசமே நீதான். இந்த ஆகாசம் பூமி இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஆக்சஸ்ல இருக்கோ, டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த 2 ஆக்சஸ் அது இருந்தாதான் வந்து இந்த சிருஷ்டிக்கே வந்து ஏதோ ஒரு அர்த்தம் அது இருக்க முடியும். உலகம் இந்த பாயிண்ட்ல உண்டாச்சு, இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கு, இப்ப லயமா அது டைமு இந்த இடத்துல அப்படிங்கிறத வச்சுதான் இந்த எல்லா பொருட்களும் இருக்கு. டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிற 2 அம்சத்தையும் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளுமே வந்து அதுக்கு இருப்பு இல்லாதக்கு ஆயிடும். அது எல்லாமே அப்பியரன்ஸ் தானே. ஸோ அப்பியரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ். அப்படி அந்த காலம் தேசம்ங்கிற தன்மையாவும் அவர் தான் இருக்காரு. அந்த டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிற அந்த ஜோன், அங்க ஆகாசம் பூதாகாசம்ங்கிற அந்த ஸ்பேஸ் எலிமெண்ட், அந்த ஸ்பேஸ் ஹோல்டு பண்ற வேர்ல்டுங்கிற இந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாமே நீதான்ப்பா. ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உன்னை என்று கொள் காண்பதே. முன்னாடி பாட்டுல சொன்னார் இல்லையோ, நீ என்னை காட்டி கொடுத்தா இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்காதுக்கு அப்படியே ஆமா அதுவும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி போயிட்டேன். எப்பப்பா உன்னை ஒழுங்கா பாக்குறது? ஒழுங்கா பாக்குறதுன்னா பார்த்ததோட அந்த ஆள் வந்து இல்லாம ஆகணும். அதுல அப்படியே கலக்கணும். அந்த மாதிரி எனக்கு எப்ப வந்து உன்னோட தர்சனம் வந்து அனுபவமா எப்ப ஏற்பட போறதோ தெரியலையே. 4வது பாடல். காணலாம் பரமேகற்கு இறந்ததோர் வானிலா பொருளே. அதேதான் திருப்பி அதாவது எப்படிப்பட்ட வசந்த ஜீவன்களா இருந்தாலும் சரி, அவளுக்கும் வந்து உணர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான வசந்த பொருளா, அவளோட சாமர்த்தியத்தெல்லாம் கடந்து இருக்கிற வானிலா பொருள், எல்லாத்தையும் கடந்து இருக்கிற பொருளே, இங்கு ஓர் பார்ப்பெனக்கு பாணனேன் படிற்று ஆக்கையை விட்டு உன்னை பூணுமாறு அறியேன். நீங்க வந்து ஒரு குரு ரூபத்துல வேதம் ஓதற அந்தனர் ரூபத்துல வந்து நீ எனக்கு தரிசனம் கொடுத்து உன்னோட அனுபவம் என்னங்கிறத வந்து நீ உணர்த்தினாய். ஆனா நான் வந்து இந்த படிற்று ஆக்கை, இந்த ஷரீரம் which always cheats meனா which steals away my attention and focus. அப்படி என்னை வந்து தன்பால் ஈர்த்து கொள்ளக்கூடிய அந்த சரீரத்து பின்னாடியே போய் விட்டு உன்னை பூணுமாறு அறியேன். இந்த சரீரத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாவம் வந்து மேலோங்கி உன்னையே நீ வந்து குருவா வந்து உணர்த்தினியே, அப்படியே உன்னை அப்படியே கிரகிச்சுண்டு என்னை அதுலயே இழக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே. திருப்பி இந்த சரீரத்தையும் இந்த புலன்களையும் வந்து நான் மெயின்டைன் பண்ணணும், அதை ஃபீடு பண்ணணும், அதை வச்சுட்டு வாழணும் அப்படிங்கிற அந்த பாவத்தோட நான் திருப்பி வந்துட்டேனேப்பா.
ஆக்கையை விட்டு உன்னை பூணுமாறு அறியேன் புலன் போற்றியே. இந்த விடணுங்கிற அந்த வைபவம் எனக்கு இன்னும் வரலையேப்பா, நீ காட்டி கூட வரலையேப்பா. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். அதான் அது அந்த ஃபோக்கஸ். இவர் சொல்ற இந்த புலன்களும் இந்த சரீரம் ஆக்கையும் மெயின்டைன் பண்ற அந்த பாவம், இட் இஸ் சோ டீப் ரூட்டட். இந்த இந்த பொருள் மேல வந்து 100% ஃபோக்கஸ் வரமாட்டேங்கிறது. உன்னையே நமஸ்காரம் பண்ணணும், புரண்டு அழுது உன்னோட வைபவங்களையே திருப்பி திருப்பி நாக்கால சொல்லி ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். அந்த அந்த பொருளை வந்து அந்த பொருளோட கிருபைக்கு பாத்திரமாகிறதுங்கிறதுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும்னா அது வந்து அன்பு. அது அன்புக்கு மட்டும்தான் வந்து அந்த ஆற்றல் இருக்கு. உண்மையான அன்பு, உண்மையான அன்புங்கிறது வந்து ஆக்சுவலி எங்க எங்க வந்து நம்மளுக்கு உண்மையான அன்பு இருக்கோ அந்த இடத்துல வில் பி ரெடி டு லூஸ் அவர் செல்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அன்பு ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வில் பி ரெடி டு சாக்ரிஃபைஸ். நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவா அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை நம்ம மேக்சிமம் எல்லாத்தையும் கொடுக்கணும். கொஞ்சம் அன்பு இருக்கிறவான்னா ஏதோ கொஞ்சம் கொடுப்போம். அது அன்புங்கிறது வந்து இஃப் இட் ரீச்சஸ் இட்ஸ் ஹைட், மேக்சிமம் பாயிண்ட்னா ஒன் வில் பி ரெடி டு லூஸ் ஒன் செல்ஃப். அந்த மாதிரி அந்த ஆற்றல் மிக்க அன்பு, அந்த ஆற்றல்ல தான் வந்து இந்த ஜீவன் வந்து தன்னை இழந்து அந்த ஈசனை எடுத்துக்கும். எப்பயுமே ஒரு கிவ் அண்ட் டேக். சாமான்லாம் வாங்குறோம்னா அதுக்கு உண்டான ஒரு விலையை கொடுத்து அது வாங்கிக்கிறோம் இல்லையா? நீ ஏதாவது கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோம் வாங்கினோம்னாலும் இன்டான்ஜிபிளா ஏதோ போகும் வரும். இப்ப ஈசனுக்கு வந்து ஈசனை வந்து நம்ம பூர்ணமா ஏத்துக்கணும் அப்படின்னாக்கா வந்து நம்மள பூர்ணமா கொடுத்துடணும். அது ஆனைக்கா அண்ணல் வந்து அவரோட நீர்மையினால, அவரே நீர்த்திரள் நாதர் இல்லையோ, அவரோட நீர்மையினால வந்து அவர் தன்னை கொடுத்து ஜீவனை வாங்கிக்கிறாராம். அப்படி ஒரு சௌலபியம் அவரோடது. அதே நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். நாவுக்கரசு பெருமான் இல்ல சம்பந்த பெருமான், விலையால் என ஆளும் வெண்ணாவலுளாய். அவருடைய தன்மை விலை கொடுத்து என்ன ஆளா கொள்ற பாரு, அப்படிப்பட்ட ஒரு வைபவம். அப்படிதான் பண்றது. அது ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். உன்னை வந்து பூர்ணமா ஏத்துக்க கூடின அந்த ஆற்றல் தரக்கூடிய அன்பு வந்து எனக்கு சித்திக்கலையே, பூர்ணமா என்ன சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அன்பு எனக்கு சித்திக்கலையே, அந்த அன்பு வச்சு நான் உன்னை கூப்பிடலையே. ஏற்று வந்து எதிர் தாமரை தான் உறும் கூற்றம் பண்ணதோர் கொள்கை என் கொள்கையே. நானும் இந்த யமன் மாதிரி தான். மார்க்கண்டேயரோட உயிரை எடுக்கணும்னுட்டு அங்கேருந்து வந்தார் யமன். மார்க்கண்டேயர் வந்து ரொம்ப நிஷ்டையா சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தார். லிங்கத்தை வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். லிங்கத்தை போய் ஆலிங்கனம் பண்ணிவிட்டார். யமன் வந்து உயிரை இழுக்கணும் வந்து பாசக்கயிறு போட்ட உடனே வந்து அந்த லிங்கத்தை போய் ஆலிங்கனம் பண்ணிவிட்டார். சிவா நீ எப்படி பண்றியோ அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணி லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிவிட்டார். யமனுக்கு ரொம்ப கோபம். முன்னாடியே தன்னோட ஆளுகள் யம தூத்தாளெல்லாம் அனுப்பி எடுத்துன்னு வர சொன்னார். எடுத்துன்னு வர முடியலன்னு அவெல்லாம் திரும்பி வந்துட்டான். அந்த ரொம்ப கோபத்துல யமனுக்கு வந்து தான் என்ன பண்றோங்கிறது தெரியல. பாசக்கயிறை வந்து நீ லிங்கத்தை கட்டின்டா என்ன லிங்கத்தோட சேர்த்து இழுக்கிறேன் பாரு அப்படின்னுட்டு அந்த பாசக்கயிறை வந்து மார்க்கண்டேயன் மேல அப்படியே அவர் லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ, லிங்கத்து மேலேயும் போட்டு அந்த பாசக்கயிறை சுருக்கி இழுத்தாராம். ஈசன் வந்து லிங்கத்திலேருந்து வெளிப்பட்டு தன்னோட இடது காலால வந்து யமனை வந்து உதைச்சார். யமனுக்கு உயிர் எடுத்து காலம் எல்லா லோகத்துல இருக்கிற சகல பொருட்களுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த காலம்ங்கிற எலிமெண்ட் அது அப்படியே வந்து ஸ்டில்லா ஆகும்படி ஈசன் வந்து காலத்தை வந்து இல்லாம பண்ணி விட்டார். தான் காலசம்ஹார மூர்த்தி. அப்படி அதாவது காலனுக்கு வந்து ஒன்னு அவர் வழிபடலை. ஆனா அடியார்களை ஏதோ கஷ்டப்படுத்தணுங்கிற பாவத்துல வந்தா, அவர் உயிரை எடுக்கணுங்கிற பாவத்துல வந்தும் உன்னோட திருப்பாதத்தோட தாக்கம் அவருக்கு கிடைச்சு அதனால அவர் கீழே விழுந்தாரோ இல்லையோ, அந்த மாதிரி நான் ஏதாவது அபச்சாரம் பண்ணி நீ உன்னோட திருப்பாதத்தை வச்சு என்னை அடக்கினாதான் உண்டு போல் இருக்கு. என் தன்மையும் அப்படித்தான் இருக்கு, யமன மாதிரி தான் இருக்கேன் போல் இருக்கு நானும்.
உன்னோட தாமரை போன்ற திருப்பாதத்தை அன்போட அடையிற யோக்கியதை எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னோட மொரட்டுத்தனத்தினால ஏதோ பண்ணி நீ எனக்கு சிக்ஷையை கொடுக்கணும்னுட்டு எவனை உதைச்சா மாதிரி என்னை உதைச்சாவது ஏதாவது பண்ணி உன்னோட கொள்கையினால நீ என்னை எடுத்துட்டாதான் உண்டு. கூற்றம் பண்ணது ஒரு கொள்கை என்க அப்படிதான் ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்கேன் போல் இருக்கு நான். கொள்ளும் இல்லனை அன்பரில் குய்ப்பணி கள்ளும் வண்டும் அரா மலர் கொன்றையான். ஈசன் வந்து ஃப்ரெஷ்ஷா பூத்திருக்கிற கொன்றை புஷ்பத்தை சூடின்னு இருக்கார். வண்டுகள்லாம் வந்து அப்படியே அதை மொச்சின்னு இருக்கான் அதுல இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு அப்படின்னுட்டு அதுல அப்படியே தேன் ஒழுகின்னு இருக்கான். கல் ஒழுகிற கொன்றையில வண்டுகள்லாம் மொச்சின்னு இருக்கிற கொன்றை மலர் சூடின்னு இருக்கிறவனே, நீ வந்து உன்னோட குரூப்ல உன்னோட அடியார்கள் குரூப்னு உன்கிட்ட உண்மையான அன்போட உனக்கு கமிட்டடா இருக்கிற அடியார்கள் குரூப்ல என்னையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு வாப்பா நீயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பணி கொண்டு கூப்பிடுற. நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எண்ணெய் எந்தையே. நீ நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா வந்து இந்த கிராஸ் சட்டில் எல்லாத்துலயும் கீழே மேல எல்லா அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாத்துலயும் அது அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. வேற என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லா காலத்திலயும் அப்படின்னு சொல்ல வேண்டியதா. ஆக்சுவலா அது வந்து காலத்தையும் தேசத்தையும் கடந்த பொருள். எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எண்ணெய் எந்தையேவாம். எள்ளுக்குள்ள அதாவது எள்ளுக்குள்ள எண்ணெய் நம்ம பால்ல வெண்ணெய் இருக்கிற மாதிரி பால்ல ஃபேட் இருக்கிற மாதிரி எள்ளுல வந்து எண்ணெயோட அம்சம் இருக்கு. ஆனா அத வந்து எள்ளை பார்த்தாக்க எண்ணெய் இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த லோகத்துல சகல சிருஷ்டி மேல கீழே அப்படி எல்லா பொருட்கள்லயும் வந்து அதுக்கு ஆதாரமா இருக்கிற பொருளா எல்லா இடத்துலயும் நம்ம ஸ்கிரீனும் படங்களும் பார்ப்போம் இல்லையா? எப்பவுமே இந்த படங்களை பாக்குறோம், அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாக்குறோம். அது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இந்த ஆளு அந்த ஆளு மாடு மரம்னு அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அது ஸ்கிரீன். அந்த மாதிரி எள்ளுங்கிறது வந்து ஒரு ஃபார்ம். ஆனா அதுல இருக்கிற அதோட எசென்ஷியல் எலிமெண்ட் இந்த எள்ளு இட்ஸ் எண்ணெய். அந்த மாதிரி இந்த லோகத்துல இந்த சிருஷ்டியில காணப்படுற எல்லாத்துக்கும் எசென்ஷியல் எலிமெண்டா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவனே, நீ வந்து கிருபை கொண்டு என்னை வந்து உன்னோட அடியார்கள் குரூப்ல நீ வந்து சேரணும்னு என்னை குய்ப்பணி கொள்ளும் அப்படின்னா நீ என்னை எடுத்துப்பியோ, என்னையும் அந்த குரூப்ல வந்து என்னை சேர்த்துண்டு என்ன அன்புனால வான்னு என்னையும் அந்த குரூப்ல சேர்த்துப்பியோ நீ. எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்தி இலான். அது எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னாக்க இந்த சகல சிருஷ்டிக்கும் ஆதாரமான பொருள். ஆதாரம்னா அந்த பொருள்ல இருந்துதான் வந்து கருங்கிற வார்த்தை உள்ள கருவினை அறிந்திலேன்னு சொன்னார் இல்லையா அவரு. அதாவது எந்த ஒரு பொருள்ல இருந்து இந்த உலகம் முழுக்க இந்த காணப்படுற கேட்கப்படுற எல்லாம் அதுல இன்க்ளூடட் இந்த இந்திரியங்கள் வேத்தியமா இருக்கக்கூடிய சகல பொருட்களும் வந்து எந்த ஒரு ஆதாரத்துல இருந்து உண்டாச்சோ அது. எந்த ஒரு பொருள் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் இருப்பு இருக்கோ அது. எந்த ஒரு பொருள் இயக்கிறதுனால இது எல்லாம் இயங்கிறதோ அது. லோகத்துல இருக்கிற சகல இயக்கங்கள், நல்லது கெட்டது, நல்லவாளோட ஆக்ஷன் கெட்டவாளோட ஆக்ஷன், ஒரு கிளி கத்துறதுன்னா அது, ஒரு நாய் குறைக்கிறதுனா அது, நல்ல மனுஷாலோட சேவைகள், கெட்ட மனுஷாலோட எல்லாமே எல்லா இயக்கங்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஆதாரமான இயக்கம் செயல்பாடுங்கிற அந்த தன்மை. எம்பிரான் மற்றும் யாவருக்கும் எல்லாத்துக்கும் அதான் அம்மா அப்பான்னு சொல்றது என்ன அப்படின்னாக்க உண்டாகிறதுக்கு ஆதாரமா இருக்கிறதுனாலையும் வந்து தாய் தந்தை, அப்புறம் எல்லாத்தையும் பேணி வளர்க்கறதுனாலையும் எல்லாம் அதை ஸ்திதி பண்றது. அதாவது எந்த நிலையில எப்படி இருக்கணுமோ அதுக்கு உண்டான கரெக்டான மாறுதல்களை வந்து
மேட்ச் பண்ணிட்டே இருக்கிறது லோகத்துல. அந்த அது அதான் அந்த ஒரு பேலன்ஸை வந்து அப்சர்வ் பண்றதே ஒரு அழகு. லோகத்துல வந்து அந்த இயக்கத்துல இட் இஸ் நெவர் இம்பேலன்ஸ்ட். நம்ம பல பேர் வந்து இந்த மூவி டிராமா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கேரி ஓவர் ஆகி அவன் வந்து ரியல் லைஃப்பை தானே காட்டுறா அப்படின்னு சொல்லிவிடலாம். மனுஷ புத்தி மனசுல இருந்து வெளிப்படுற அந்த அந்த டிராமாக்கு அந்த அந்த இயக்கத்துக்கு வந்து அந்த பேலன்ஸ் இருக்காது. லோகத்துல வந்து அந்த பேலன்ஸ் நம்ம வந்து 100% பார்க்கலாம். அப்படியே ஏதோ தலைகீழ மாறித்துன்னு சொன்னாலும் அதுக்கு உண்டான அந்த ஆப்போசிட் சைடு வந்து அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி எப்பயுமே விபரீதமா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாதுக்கு என்னமோ ஆயிடுத்தேங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது. அப்படி மெயின்டைன் பண்ற அந்த தன்மையும் அதோட தன்மை. அதனாலையும் அது தந்தை தாய். தனக்கு அக்தி இலான், அவருக்கு ஆதாரமா ஒரு பொருளும் கிடையாது. அவரோட இயக்கத்துக்கு ஆதாரமா ஒரு பொருளையும் சொல்ல முடியாது. அதுதான் ஸ்வேச்சை. தன் இஷ்டத்தினால இருக்கிறதுங்கிறது அதோட எசென்ஷியல் நேச்சர். தன் இஷ்டத்தினால இயங்கிறது. எந்தவித கோட்பாடுகளும் அதை வந்து எந்த விதத்திலையும் பந்திக்க முடியாது. நம்ம அதான் இந்த சிருஷ்டியில இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் அம்மாவாவும் அப்பாவாவும் எந்தையாய் எம்பிரான். அதுவும் வந்து எந்தைங்கிறதும் அப்பா தான், எம்பிரான்ங்கிறது ஆளுகைக்கு உடையவர். அப்படி எல்லா பொருட்களுக்கும் சிருஷ்டியில எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவர். தனக்கு அக்தி இலான், தனக்கு ஆதாரமா ஒரு பொருளும் தன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கோ தான் இதுல இருந்து தான் உண்டானோம் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றதுக்கோ எதுவும் இல்லாத அந்த மூலப்பொருள் முந்தி என்னுள் புகுந்தனன். அது எப்பயுமே இருக்கு, ஆதாரமா இருக்கு. ஆனா ஆதாரமா நான் தான் இருக்கேன்னு உணர்த்துறதுங்கிறது ஒரு பயங்கரமான அக்கேஷன் அந்த ஜீவனுக்கு. முந்தி என்னுள் புகுந்த, வெளியில அது ஏதோ ஒரு பாவத்தோட பாக்குறது வழிபாடு பண்றது அப்படிங்கிறது இருக்கு. ஆனா வந்து அத வாஸ்தவமா ஹிருதயத்துல உணர்ந்தாதான் வந்து வெளியில பாக்குறது வழிபாடு பண்றதும் இட் வில் பி மீனிங்ஃபுல். இல்லைன்னா நம்மளோட வாசனைகளுக்கு தகுந்த மாதிரி அதுகிட்ட ரிலேட், அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஜீவன் எப்படியோ அதுகிட்ட கனெக்டட் ஆக வேண்டியதுதான். ஆனா அதோட கிருப்பையினால அது வந்து ஹிருதயத்துல தன்னுடைய தன்மை என்னங்கிறத வந்து உள்ளவாறு உணர்த்தினதுக்கு அப்புறம்தான் வெளியில இருக்கிற செய்கைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு மீனிங்கே இருக்கும், உண்மையான மீனிங்கே இருக்கும். அப்படி அதை வந்து புகுந்து காட்டினாராம். முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. யாரோட இட் இஸ் சோ சட்டில். அதாவது இந்திரியங்கள் நம்ம கண்ணு மூக்கு காது இதெல்லாம் வந்து பஞ்ச பூதங்களோடது. பாக்குறது கேட்கறது கந்தம் இது பண்றது அப்படிங்கறத அந்த ஐம்பூதங்கள்ல இருக்கிறதோடது. அதையும் கடந்து சட்டிலா இருக்கிறது அந்த கரணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம். மனசுங்கிறது வந்து இந்த இந்திரியங்கள் மூலமா என்னென்னலாம் டேட்டா கலெக்ட் பண்ணப்படுறதோ லோகத்துல அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற டேட்டா பேஸ் மனஸ். இன்டலெக்ட் புத்திங்கிறது வந்து அதெல்லாம் மிஸ்மேட்ச் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் நல்ல டெசிஷன் எடுக்கிறது. இப்ப முன்னாடியே மல்லிப்பூனா இப்படிதான் இருக்கும், இந்த ஸ்மெல்லோட இந்த ஷேப்ல இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்குன்னா வெளியில பாக்குற பொருளை அதோட கம்பேர் பண்ணி இதுதான் மல்லிகைப்பூ இதுதான் செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்றத அந்த வேலையெல்லாம் பண்றதெல்லாம் புத்தி. இந்த சித்தம்ங்கிறது வந்து நம்ம எப்படி கண்ணை மூடிண்டா சீனா அப்படி ஓடின்னு இருக்குமே, அதெல்லாம் ரொம்ப சட்டில் அம்சங்கள். கண்ணு காது மூக்குன்னு தனித்தனியா பாக்குற மாதிரி மனசு புத்தி சித்தம் அகங்காரம்லாம் அப்படி அது ரொம்ப சூக்ஷ்ம நுண்மையான விஷயங்கள். அந்த நுண்மையான இந்திரிய, அதாவது கண்ணு காதெல்லாம் ஸ்தூலமானது, இதெல்லாம் நுண்மையானது. இந்த நுண்மையான பவர்ஸாலையும் உணரப்படாத பொருள், உணர முடியாத பொருள். உணர முடியாதுன்னா அதெல்லாம் இயங்கறதுக்கு காரணமா இருக்கிறதே அந்த பொருள் தான். அப்ப அதுலேருந்து கிடைச்ச ஒரு லைட்னால இயங்குற இந்த பொருள் வந்து திருப்பி அந்த லைட்டை யூஸ் பண்ணி அதையே பார்க்க முடியாது. அது பக்கம் இது திரும்பினாக்கா அது அப்படியே அதுல கரைஞ்சு தன்னை இழந்து போயிடும். அதனால சித்தம்ங்கிற அந்த சூக்ஷ்மமான அந்த கரணத்தினாலையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. யாரோட சாமர்த்தியத்துக்கும் அந்த ஜீவ போதத்துக்கு அடங்காத அந்த பொருள் வந்து ஒரு காலத்துல கிருபையினால எனக்குள்ள புகுந்து தன்னை உணர்த்தினன். எல்லாத்துக்கும் ஆதாரமா எல்லா இயக்கங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள்
கிருபையினால வந்து ஒரு காலத்துல எனக்குள்ள புகுந்து தன்னுடைய தன்மை இதுங்கிறத இல்லாட்டா அதோட தன்மை என்னங்கிறதே யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இப்படியெல்லாம் எந்தை எம்பிரான் யாவர்க்கும் தந்தை தாய் பிரான் தமக்கு அக்திலான் அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? ஏதோ புக்கை படிச்சுட்டு யாரோ சொல்லியிருக்கான்னு லெக்சரை கேட்டுட்டு சொல்றதுங்கிறது வேற. அது காட்டி கொடுத்து உணர்த்தி அந்த அனுபவத்திலேருந்து சொல்றதுங்கிறது டோட்டலி வேற. அப்படி எனக்குள்ள புகுந்து அதை காட்டி கொடுத்தானே, அவ்வளோ நுண்மையான பொருள். அந்த கரணத்தினாலையும் ஸ்பர்ஷம் பண்ண முடியாத அந்த பொருள் வந்து கிருபையினால எனக்குள்ள புகுந்து அதை உணர்த்தினானே தன்னுடைய உண்மையான தன்மையை. செல்வம் நல்குரவி இன்றி விண்ணோர் புழு புல்வரம்பு இன்றி யாருக்கும் அரும்பொருள். அது வந்து அதான் he cannot be reached by மணி. செல்வம்னா என்ன சொல்றோம்? காசு பணம் இந்த வைபவம். இப்ப தேவலோகம்னு எடுத்துட்டா சிந்தாமணி அது இது என்னெல்லாமா இருக்கு இல்லையா, சம் வேல்யூபிள் திங்ஸ்ன்னு சொல்றோமே, தட் ஹாஸ் வேல்யூ இன் திஸ் சிருஷ்டி. அந்த மாதிரி பொருட்களாலையும் அடைய முடியாது. சரி, எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சுட்டு ஒன்றும் இல்லாம இருக்கான்னா அந்த அப்படி விட்டு ஒழிச்சதுனால அதை அடைஞ்சிடும். நல்குறவுங்கிறது ஆக்சுவலா வறுமை. எதுனாலையும் அதை வந்து புடிச்சுட முடியாது. விண்ணோர் புழு புல்வரம்பு இன்றி யாவர்க்கும் அரும்பொருள். தேவதைகளானாலும் சரி, புல்லானாலும் சரி, எப்பேற்பட்ட ஜீவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து எய்துதற்கு ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய பொருள். அதான் அந்த ஜீவ பாவம் இருக்கிற வரைக்கும் தன்னோட சாமர்த்தியத்தினால அதை அடைய முடியாதுங்கிறது தான் திருப்பி இதே மாதிரி சொல்றார். எந்த யோனி எந்த ஸ்பீஷீஸ்ல இருக்கிற எப்படிப்பட்ட ஜீவனா இருந்தாலும் தன்னோட சாமர்த்தியத்துல அடையறதுங்கிறதுக்கு ரொம்ப அருமையான பொருளா இருக்கிற அந்த வஸ்து எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன். அதோட அதோட எல்லையில் கழல். கழல்னா ஆக்சுவலா பாதம். பாதம்ங்கிறது நம்ம அவளெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட பிரசன்ஸ் தான். எல்லையில் கழல் அகண்டமா இருக்கக்கூடிய, அதாவது லிமிட்லெஸ்ஸா எந்தவித கட்டுப்பாடுக்கும் அடங்காத எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அதனுடைய தன்மையை வந்து கிருபையினால காட்டி கொடுத்தது. ஆனாலும் நான் அந்த அனுபவத்துல இருந்து பிரிஞ்சு வந்துட்டேனே. இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை மெயின்டைன் பண்ணணுங்கிற அந்த ஆழமான அந்த ஒரு அது என்னன்னு தெரியல மாயம். அதனால வந்து அதை பார்த்தும் நான் பிரிஞ்சுட்டேனே, அந்த அனுபவத்தை வந்து அனுபவிச்சும் பிரிந்துட்டேனே. கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமை. என்னோட மனசு கல்லாலதான் ஆக்கியிருக்கு. அது அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு அனுபவத்தையும் வந்து பிரிஞ்சு திருப்பி இந்த ஜீவபோதத்தை மெயின்டைன் பண்ணணுங்கிற அந்த சென்ஸ் வருது அப்படின்னு சொன்னா என்னோட மனசு வந்து கல்லால பண்ணப்பட்டதுதான். எனக்கே நானே வந்து கஷ்டத்தை உண்டாக்கிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆனந்த அனுபவ பொருள் இருக்கிறச்சே வந்து இந்த ஜீவபோதத்தோட நான் இயங்கணுங்கிறது இந்த லிமிட்டெட் ஃபார்ம்ல அது வந்து பெரிய கஷ்டம். அது உணராம திருப்பி இந்த பாவத்துக்கு திருப்பி வந்துடுறேனே அப்படின்னு கதறார். கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரிட்டு அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை. ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே. அது தத்துவம். அதாவது 8ஓடு 2 16 தன்மைகள். அந்த தன்மைகள் எதுவுமே உன்னை பத்தின எந்தவித அறிவும் இல்லாத, உன்னுடைய தத்துவங்களை பத்தின எந்தவித உணர்வும் இல்லாத என்னையும் வந்து ஒசத்தி என்ன பண்ணின அப்படின்னா, உனக்கு உண்மையா கமிட்டடா இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் வந்து உன்னையே நினைச்சு கண்ல இருந்து அப்படி தாரதாரையா ஜலம் கொட்ட அன்புனால உன்கிட்டயே கமிட்டடா உன்னையே ஸ்துதி பண்ணிட்டு இருக்கிறவா அந்த குரூப்ல போய் என்னையும் சேர்த்து விட்ட நீ. எனக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது, உன்னுடைய தத்துவங்கள் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற என்னோட கட்டுக்கெல்லாம் அறுத்து இந்த ஜீவபோதம் அந்த லிமிட்டேஷன் எல்லாத்தையும் வந்து கட்டு பண்ணி என்னவோ ஒரு கிருபையினால என்னை ஆளா கொண்டு உன்னோட உண்மையான அன்பர்களோட சேர்த்தினியே. யாவரும் காணவே பட்டி மண்டபம் எதிர ரொம்ப வசந்த ஒரு ஏதோ ஸ்டேஜ்ல ஏத்தி காட்டுற மாதிரி, அதாவது தன்னுடைய அடியான்கிற அந்த ஸ்டேட்டஸை கொடுத்து
இவனும் நம்ம ஆள்பா, நம்ம ஆட்கொண்ட ஆள்பா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னையும் கொடுத்தியே, எனக்கு என்னப்பா தெரியும் உன்னை பத்தி, எனக்கு ஒண்ணுமே தெரியாத என்னையும் வந்து இப்படி கிருபை பண்ணி ஏத்தினியே, உன்னோட உண்மையான அடியார்கள் குரூப்ல சேர்த்து விட்டியே நீ அப்படின்னு உருகிறார். அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது. முன்னாடியே சொன்னாரோ இல்லையோ, எட்டினோடு இரண்டும் அரியணையே. எனக்கு ஒண்ணுமே தெரியாது உன்னை பத்தின எந்தவித அம்சங்களும், தாத்வீகமா ஒண்ணும் தெரியாது. என்னென்னமோ சொல்லுவா, 64 தத்துவங்கள் இருக்கு, அதெல்லாம் கடந்தாதான் வந்து அந்த பரம்பொருளை பியூர் ஃபார்ம்ல அடையலாம் அப்படியெல்லாம் அருணகிரி பெருமான் எல்லாம் நிறைய என்னெல்லாமோ சொல்லியிருக்கார். சம்பந்த பெருமான் பதிகங்கள்ல எல்லாம் வரும் அந்த பொருளோட தத்துவம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது. துவாதசாந்தம், அந்த ஆதார சக்கரங்கள் 6 சரீரத்துல உணரப்படுற எனர்ஜி லெவல்ஸ், அதுக்கு மேல ஏதோ ஒரு 6 சட்டில் லெவல்ஸ்ல இருக்கிறது, எல்லாத்தையும் கடந்து துவாதசாந்த நிலையில இருக்கக்கூடிய அனுபவம் என்னென்னமோ இருக்கு. அப்படிலாம் தத்துவங்களை ஒன்றும் தெரியாது எனக்கு. அரியனே அறிவனே அமுதே அடி நாயினேன், எனக்கு என்ன தெரியும், ஹே அமிர்த அனுபவமே. நாய் மாதிரி இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்லயே வந்து இயங்கிட்டு பல விஷயங்கள்லயும் போய் ஈடுபடுற அந்த சஞ்சலமான புத்தியோட இருக்கக்கூடிய நான் உன்னோட அமிர்த அனுபவத்தை பத்தி எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் என்னவோ தெரியும், எனக்கு என்னமோ யோகியத்தை இருக்குன்னு நீ என்ன குரூப்ல சேர்த்துட்ட, அறிவனாக கொண்டோம் என்னை ஆண்டது. அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள். ஒரு மண்ணு தெரியாதுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? நீ ஆட்கொண்ட அன்னைக்கு வந்து உனக்குதான் சகலமும் இன்சைட் அவுட் தெரியுமே. அதனால எனக்கு ஒண்ணும் ஒரு மண்ணும் தெரியாதுங்கிறது உனக்கு தெரிஞ்சுதானே நீ என்ன ஆட்கொண்டு குரூப்ல போய் சேர்த்துட்ட. இப்ப மட்டும் என்ன தெரிஞ்சதுன்னு கேக்குறியா? அதுவும் தெரியாது. அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே, அதையும் நீதான்ப்பா சொல்லணும். கிருபை பண்ணி இப்ப எனக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கேங்கிறதும் எனக்கு தெரியாது. நீ கிருபை பண்ணின, ஏதோ அனுபவம் கொடுத்த, இருந்தாலும் என் நிலை என்னங்கிறத வந்து நீயே கிருபை பண்ணி சொன்னாதான் உண்டே தவிர்த்து இப்பயும் எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறச்சே வந்து இருகை யானை ஒத்து நான் இங்க வந்து இயங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரோட முடிக்கிறச்சே வந்து எனக்கு நான் எந்த நிலையில இருக்கேங்கிறது கூட எனக்கு தெரியாதுப்பா. அகங்காரியா இருக்கேனா, இல்லை ஏதோ அன்பு இருக்கா, உனக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேனா, உன் தத்துவங்கள் ஏதாவது தெரியுமா, உணர்ந்திருக்கேனா, உணரலையா, அதெல்லாம் அடையிற யோக்கியத்தை இருக்கா, ஒன்றும் தெரியாது. நீ எப்படி காட்டுறியோ அதுதான், நீ எப்படி வைக்கிறியோ அதுதான். அதுதான் வந்து அவருடைய கைமாறு கொடுத்தல். அந்த பரம்பொருளுக்கு அது கொடுத்த அனுபவத்துக்கு கைமாறா சமர்ப்பணம் பண்ற இந்த 10 பாடல்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை, எனக்கு இந்த கடைசி இதுக்காகவே நான் அப்படியே அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே அது உங்க வாயில இருந்து கேட்கணும்னு. ஆமா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். ஆமா, ஏன்னா எனக்கு என்னோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும். பல பேருக்கும் வந்து அவளோட பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு போர்ஷனோட ஒட்டின்றுவா. எப்ப திருவாதிகத்தை திறந்தாலும் இததான் நான் ஓதுவேன், இததான் ஓதுவேன். எனக்கான படி இருக்காரு இவருங்கிற மாதிரி. அதனாலதான் ரொம்ப அப்படியே க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கும். சம்பந்தர்லாம் ரொம்ப ஞானத்துல இருப்பார், எனக்கு இவருதான் பிடிக்கும். சம்பந்த பெருமான் அதுதான் உங்க லெவல் பாது, சான்ஸே இல்ல. ஏன் லெவலுக்கு அப்படிதான் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே தான். Yes, but Ramana says there's always some progress. Yeah, there are always problems. Progress, spiritual progress is always there. Yeah, that is very heartening. ப்ராக்ரஸ் வந்து ஆக்சுவலி இருக்கிறது அந்த பொருள் தான். அது திருப்பி திருப்பி நான் ஐ எம் நோ குட் அப்படின்னு இந்த ஜீவ போதத்தோட ஒட்டிக்காம இருந்தா சரி, அவ்வளவுதான்.
என்னது? I'm no goodங்கிறது it's a form of ego தான் இல்லையா? ஆமா ஆமா Yeah, it is அது two sides of the same coin. I am great, I am wonderfulங்கிறதோட other side வந்து I am uselessங்கிறது. அது கிளைம்ல இல்ல, அது ஈகோ லெவல் கிளைம்ல இல்ல. இஃப் ஒன் ரியலி ரியலைசஸ் தட் ஐ எம் யூஸ்லெஸ், அதுதான் அண்ணாமலையான் சொல்லுவார், சரண்டருக்கு முக்கியமான குவாலிட்டியா சொல்றது என்னன்னா, வாஸ்தவமா என்னால அப்படி கையை கூட அசைக்க முடியாது, கையை அசைக்கணும்னாக்கா அந்த ஒரு பொருளோட சாமர்த்தியத்தில் தான் இது நடக்கிறது. எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் வந்து ஸ்கிரீன் மாட்ட இருக்கட்டும்பா, நான் மாட்டேன் ஐ எம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஸ்கிரீன்னு கிளைம் பண்ண முடியுமா? இல்ல அதுக்கு அந்நியமா நான் ஏதோ ஆக்ஷன் பண்ண முடியும்னு நினைக்க முடியுமா? அதை உணர்ந்து அடங்கிறது. எக்ஸாக்ட்லி, அது கிருப்பையில தான். நம்ம சாமர்த்தியத்தை வச்சு நான் அதை புரிஞ்சுன்றேன், எப்படியோ அனலைஸ் பண்ணி நான் அதை அடங்குறதுனால ஒன்னும் நடக்காது. அதுதான் திருப்பி திருப்பி சொல்றாரு, அது நடக்காது, அது நடக்காது, யாருக்கும் கிடைக்காதுன்னு அதுக்கு தான் சொல்றாரு. Thinking like that is going away from the real purpose இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்ப இந்த பாடல்கள்லாம் அந்த அதுவும் திருச்சதகத்துல வந்து அவர் குருவா வந்து தரிசனம் கொடுத்துட்டு அவர் மறைஞ்சு போன உடனே அந்த பாவத்துல பாடப்பட்ட பாடல்கள் அது. அதுல வந்து அவர் கொடுத்த அனுபவத்தோட ரசம் இருக்கு. ஆனா நான் இழந்துட்டேன்னு சொல்றப்போ இருக்கு இல்லையா, அது வந்து that will be the real சமர்ப்பணம். இந்த பாடல்கள்லாம் அதுதான் நல்லா தெரியும். அது actually I wanted to ask you that அவர் வந்து he has had a glimpse of the self இல்லையா, or more than a glimpse of the self. அதுக்கு அப்புறமும் why is he அதனால்தான் இந்த பாடல்கள் பின்னால வந்து ஒரு துக்கம் இருக்காது. இப்ப என்ன லௌகீகமா ஏதோ கஷ்டம் இருக்கு, துக்கம் இருக்குன்னு அழறா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த துக்கம் வந்து இந்த பாடல்கள் பின்னால இருக்காது. அந்த அனுபவத்தோட ரசம் தான் இருக்கும். ஆனாலும் அதுல வந்து நான் அவனை இழந்துட்டேங்கிற அந்த பாவத்துக்கு ஒரு ஃபீடு கிடைக்கிற மாதிரி இருக்கிற பாடல்கள் இது. ஓகே, சரி சரி. அண்ணாமலை, தேங்க்யூ.